ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் கேபிள் சங்கர். இன்னைக்கு நான் எதை பற்றி பேச போகிறேன்னா, இது பாருங்க, நான் ரெண்டு மூணு விஷயங்கள் பற்றி பேசலான் இருக்கேன். அதில் முக்கியமான விஷயம் வந்து தக் லைஃபோட ஆடியோ லான்ச்சும் அதற்கப்புறம் நடக்கக்கூடிய ப்ரொமோஷன்களும். இந்த ப்ரொமோஷன்களை பற்றி எல்லாருமே வந்து பலவிதமாக பேசிகிட்டு இருக்காங்க. ரொம்ப ஓவராக கூறாங்களே, இந்த படம் அவ்வளோ நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா அப்படின்ற ஒரு எண்ணம், ஒரு கேள்வி ஒன்று ஓடிட்டு இருக்கு. அதே தேவை நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இந்த ப்ரொமோஷன்ல கமல், மணிரத்னம், ஏஆர் ரகுமான் இவங்க பேசக்கூடிய விஷயங்கள் வந்து பயங்கர இன்ஃபர்மேட்டிவாகவும் பயங்கர இன்டலெக்சுவலாகவும் இருக்கு. ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருக்குன்னு ஒரு ஒரு பெரிய கூட்டம் வந்து பாராட்டிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கமல் வந்து யாரையும் பேச விடுறதில்ல. அவர் மேலே மேலே பேசிட்டே இருக்காரு, ஓவர்லாப் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம வீட்டில் இருக்க பெருசு ஒன்று பேசிட்டு இருக்குமா அந்த மாதிரி பேசிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் சொல்லிட்டு இருக்கு. எது எப்படியோ இது முக்கியமான விஷயம் ஒன்று கவனிக்க வேண்டியது என்னன்னா, இந்த தக் லைஃப் ரிலேட்டடா இதனுடைய எல்லா வீடியோக்களும் எல்லாராலையும் பார்க்கப்படுகிறது. எல்லாராலையும் பார்க்கப்படுறதுனால மட்டுமே விமர்சனங்கள் இவ்வளவு எழுதுது. விமர்சனங்கள் எழுதுறதுனால வந்து ஒன்றும் பெரிய தப்பு கிடையாது. ஏன்னா அவங்களுடைய பர்பஸே என்னன்னா, இந்த மாதிரியான ஒரு வீடியோக்கள் தொடர்ந்து நம்ம பேசப்படும் போது, அதை பத்தி பார்க்கப்படும் போது, தக் லைஃப்ன்ற ஒரு பிராண்ட், ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது, 5ஆம் தேதி ரிலீஸ் அப்படின்றத வந்து எல்லாருமே வந்து இவ்வளவு விஷயமா ஆயிடுது. ஸோ அதனால இந்த படத்துக்கான ப்ரொமோஷனுக்கு அவங்க இதை பயன்படுத்தினதுல எந்த விதமான தவறும் கிடையாது. மிக சிறப்பாக அது வந்து இந்த ப்ரொமோஷன் நடந்துட்டு இருக்குன்ற விஷயம் தான் ஒன்று. அடுத்தது இந்த படத்துடைய பாடல்கள். இந்த படத்துடைய பாடல்கள் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து இந்த படத்தில் வந்து நான் ஒரு லிஸ்ட் ஆஃப் ஆர்டர் வச்சிருக்கேன் இந்த படத்தில். அதில் முதல் 3 இடங்கள் இருக்கிற பாடல்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப அற்புதமான பாடலான விண்வெளி நாயகா பாடல் தான். விண்மணி நாயகா பாடலுடைய ஆர்கஸ்ட்ரேஷன் ஆகட்டும் சரி, கம்போசிங் ஆகட்டும் சரி, இதை பாடின விதமாகட்டும் சரி, ஒவ்வொரு எல்லாமே ரொம்ப அட்டகாசமா இருக்கு. ரஹ்மானுடைய லேட்டஸ்ட் இப்போ வெளியான பாடல்கள்ல வந்து என்னை இழு இழு என இழுத்து விட்டேன் அந்த பாட்டை தாண்டி இதுக்கப்புறம் வந்து ஒரு பெரிய கிளாசிக்கலான ஒரு கம்போசிங்கோட எக்ஸ்ட்ரானரியான ஓக்கல், எக்ஸ்ட்ரானரியான ஸ்ருதிஹாசனுடைய ஓக்கலோட பிரம்மாண்டமா வந்திருக்குன்னு தான் சொல்லணும். இதுக்கப்புறம் வந்து இன்னொரு பாட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து இந்த முத்தமழை தீராதுன்னு சொல்லிட்டு தீ பாடின பாடல். அந்த தீ பாடின பாடல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதை விட எனக்கு சின்மயி வெர்ஷன் வந்து ரொம்ப நல்லா இருக்கு அந்த பாட்டு. பட் தீயோடைய குரல் இருக்கிற ஒரு மிகப்பெரிய யூனிக்னஸ் வந்து இந்த பாட்டு மேல ரொம்ப அழகா நம்ம வந்து உள்ள உட்கார வச்சிருக்கு. அது முக்கியமான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பாடல் வந்து எனக்கு ஞாபகப்படுத்துற விஷயம் வந்து ரங்கீலால வந்து ஹே ராமா ஏ கியா ஹுவா, அதுல அதுல பல்லவி முடிஞ்சு சரணத்துல ஆரம்பிக்கிறதுல இருந்து வரக்கூடிய தரே ரரே ரரா, தெரே ரரே ரரா அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. அங்கேருந்து அந்த பாட்டு ஆரம்பிக்கும் போது ரொம்ப ஒரு ஆஃப் வேல ஆரம்பிக்கும் போது அட்டகாசமா இருக்கு இந்த பாடல். ஸோ அதனால எனக்கு வந்து இந்த பாடல் கேட்க கேட்க வந்து பயங்கர, அதுக்கப்புறம் கோச்சிடேன்ற ஒரு பாட்டுடைய ஞாபகங்கள் வந்தாலும் கூட ஐ எம் நாட் கம்ப்ளைனிங். இந்த பாட்டு வந்து எனக்கு ஒரு ஒரு அட்டகாசமான ஒரு விஷயமா தெரியுது எனக்கு. இந்த இந்த கர்நாடிக்கும் இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்துஸ்தானியம் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ண 2 வோக்கல்ல ரொம்ப அற்புதமாக பாடியிருக்காப்புல. அந்த 2 பாடல்களை தாண்டி எனக்கு வந்து இவங்க எல்லாருமே வந்து இந்த பாடல்களை வந்து ஒவ்வொருத்தர் ஒரு விஷயம் சொல்றாங்க வச்சுங்களேன். இந்த பாட்டு நல்லா இருக்கு, அந்த பாட்டு நல்லா இல்லை, இந்த பாட்டு பிடிக்கல அப்படின்லாம் எல்லாரும் ஆளாளுக்கு ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க. பட் அதையெல்லாம் தாண்டி எனக்கு வந்து இந்த இந்த படத்துடைய பாடல் வந்து ரொம்ப பிடிச்சிருக்குது. அதுவும் குறிப்பா வந்து சுகர் பேபி பாடல் இருக்கு பார்த்தீங்களா, சுகர் பேபி பாடல் வந்து ரொம்ப அட்டகாசமா பாடப்பட்டிருக்கு. அந்த பாடல் வந்து யார் என்ன சொன்ன மாற்றப்பட்ட கருத்துக்கள் சொன்னாலும் சரி, எனக்கு அந்த பாட்டு கேட்க கேட்க வந்து அப்படியே உள்ள வந்து எனக்கு வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு அந்த பாடல். ஸோ அந்த பாடலும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மற்ற பாடல்கள் பிடிக்கலையான்னு கேட்டிங்கன்னா, பிடிச்சதாலும் இது வந்து எக்ஸ்ட்ரானரியான ஒரு விஷயமா இருக்குன்னு தான் தோணுது. அதே போல் ட்ரெய்லர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. இந்த ட்ரெய்லர் பார்த்தோன்னா இந்த செக்கச்சி வானம் மாதிரி படமாக இருக்குமா அப்படின்னு ஒரு விஷயம் சில பேர் கேட்குறாங்க. செக்கச்சி வானம் எக்ஸ்டெண்ட் வெர்ஷன் மாதிரி தெரியுமா, நாயகனை மிஞ்சிருமாங்க. அவங்க நாயகனை வந்து மிஞ்சறதுக்கான விஷயமோ, நாயகனுடைய ப்ரீக்வலோ நாயகனுடைய சீக்வல்னு சொல்லவே இல்லை. நாயகனுக்கு பிறகு 37 வருஷம் கழிச்சு இந்த படங்கள் பண்றாங்க அப்படின்ற 2 பேர் இணைஞ்சிருக்காங்கன்ற விஷயம் தான் வந்து இந்த படத்துடைய மிகப்பெரிய ஒரு பலம். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த படம் வந்து 1000 கோடி அடிக்குமா, 2000 கோடி அடிக்குமா அப்படின்றதுலாம் ஒரு ஸ்பெகுலேஷன் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த ஸ்பெகுலேஷன்லாம் தாண்டி ஒரு மிக முக்கியமாக யோசிக்கிற விஷயம் என்னன்னா, இந்த படம் வந்து ஆல்ரெடி வந்து ஒரு பெரிய தொகைக்கு வந்து கிட்டத்தட்ட 140 கோடி ரூபா வந்து 144 கோடி ரூபா வந்து நெட்ஃப்ளிக்ஸ் வாங்கியிருக்கு. ஒரு 60 கோடி ரூபாய்க்கு சேட்டலைட் சேனல் முடிஞ்சிருக்கு, தமிழ் சேட்டலைட் மட்டுமே. இதுவே இந்த படத்துடைய ப்ரொடக்ஷன் காஸ்ட்டை கவர் பண்ணிச்சுன்னு சொல்றாங்க. இனிமேல் எங்கே வர காசாக இருந்தாலும் அது எல்லாமே ஓவர் தான் இருக்கு. இது ஆன் டேபிளில் இந்த படம் வந்து ஒரு ப்ராஃபிட் படமாக அமைஞ்சிருக்கு. எவ்வளோ பெரிய வெற்றின்றது மட்டும்தான் இந்த படத்துடைய வெற்றியை வந்து கணிக்க வேண்டிய இருக்கு. அடுத்தது
கமலுக்கு வந்து எம்பி போஸ்ட் கொடுத்தது வந்து அவர் வந்து ஒரு காலத்தில் வந்து திமுக எதிர்த்தாரு. பின்னாடி வந்து இப்போ அவங்கக்கிட்ட இப்போ வந்து அடிமையாயிட்டாரு. அடிமையாகி அவர் வந்து எம்பி சீட் வாங்கிட்டாருன்னு சொல்கிறாங்க. இந்த விமர்சனத்தை வந்து அரசியல்வாதியாக அந்த விமர்சனத்தை ஏற்றுக்க வேண்டிய கட்டாயம் எல்லா அரசியல்வாதிக்கும் உண்டு. ஏன்னா ஒரு காலத்தில் பிஜேபியோட கூட்டணி வச்சுருந்தான் திமுக. அவங்க இப்போ பிஜேபி எதிர்க்கிறாங்க. அதே போல் வந்து இப்போது பிஜேபி எதிர்க்கக்கூடிய இடத்துல எல்லாரும் ஒன்றா சேர்ற இடத்துல வந்து மக்கள் நீதி மையத்தின் சார்பாக வந்து கமல் இருக்கிறதுனாலையும் கமலுடைய சினிமா மற்றும் வியாபாரங்கள் இல்லாமல் அதில் வந்து இங்கே அவங்களாம் மிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. ஆனால் வந்து நான் அதை வந்து ஏற்றுக்க மாட்டேன். இது வந்து கொள்கை ரீதியான இந்த இந்த காலகட்டத்துக்கு என்ன தேவையோ அதை மட்டுமே வந்து செய்கிறாங்கன்றது தான் நான் நம்புகிறேன். ஸோ அதனால் இந்த விமர்சனத்தை விட்டுங்க. அதே போல் கன்னடம் வந்து தமிழ்லேருந்து தான் வந்தது கன்னடம்னு சொல்லிட்டு ஒரு பெரிய சர்ச்சை வந்து உருவாகிருக்கு. இருக்கிற பிஜேபி இதான் சாக்குன்னு சொல்லிட்டு பிஜேபி ஆட்கள் எல்லாரும் வந்து எதிர் செயலில் உட்காந்து கருத்து சொல்லிட்டு இருக்காங்க. அது பெங்களூரில் வந்து போஸ்டர் கிழிச்சாங்க, அது கிழிச்சாங்கன்றாங்க. அவரும் வந்து இன்னைக்கு போஸ்டில் வந்து பாருங்கள், அரசியல்வாதிகள்லாம் வந்து மொழியை பற்றியோ வரலாற்றை பற்றி பேசுறதுக்கு அருகு இல்லை. நான் உள்பட, ஏன்னா நானும் ஒரு அரசியல்வாதின்னு சொல்லிட்டு தன்னையே வேற கிண்டல் பண்ணிட்டு இருக்காரு. கொஞ்சம் புத்திசாலித்தனமான கிண்டல் கூடுவது. அதனால இந்த சர்ச்சை வந்து இந்த படத்துக்கு இன்னும் பல கர்நாடகாவை தாண்டி பெரிய அளவுக்கு இன்னும் பெருசாக வந்துட போதில்லை. அப்படியே கர்நாடகாவில் இந்த படம் வந்து பெருசாக வந்து பாதிக்கப்பட போகுதுன்னு இது நல்லா தெரியுது. ஏன்னா இதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் வந்து வேண்டுமென்றே பேசப்பட்டதுன்றது தான் தோணுது எனக்கு. ஸோ இதெல்லாம் சேர்ந்து தக்லைஃப் மேலே இருக்கிற ஒரு எதிர்பார்ப்பை வந்து மக்கள்கிட்ட வந்து பயங்கரமாக ஏற்றி விட்டுட்டு இருக்கே இருக்குன்னு சொல்லணும். ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து தக்லைஃபோட எந்த படமே வராது அப்படின்லாம் பயங்கரமாக யோசிச்சுட்டு இருந்த காலத்தில் ரொம்ப சின்ன படமாக ஒரு படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. மெட்ராஸ் மேட்னி அப்படின்னு ஒரு படத்தை வந்து ஜூன் 5 அன்னைக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. தக்லைஃபோடைய சூறாவளியில் இந்த படம் என்ன ஆகுமான்னு தெரியாது. ஆனால் அந்த படத்தை நான் பார்த்துட்டேன். அந்த பார்த்தது வந்து ரொம்ப ஒரு எமோஷனலான நல்ல படம் அது. இந்த படத்தில் வந்து மூலமாக கண்டிப்பாக வந்து காளி வெங்கட் வந்து ஒரு மிகச்சிறந்த நடிகராக இன்னும் அறியப்படுவார்ன்றது தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஏன்னா ரொம்ப அட்டகாசமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு அந்த கதையில். அவரோட நடிப்பு வந்து மிகவும் குறிப்பிடத்தக்க ஒரு நடிப்பு இருக்குது. அதே போல் ஒளிப்பதிவு ஆகட்டும், ஆனந்தோட ஒளிப்பதிவு ஆகட்டும், இது எல்லாமே வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஏற்கனவே நான் வந்து ஒரு ப்ரிவியூவில் பார்த்ததுனால சொல்கிறேன். இந்த படம் தக்லைஃபோட போட்டி போடுதான்னு கேட்டிங்கன்னா போட்டி கிடையாது. தக்லைஃப் ஒரு படம், இந்த சைடில் ஒரு படம் வருது. இந்த படத்தை பார்க்குறவங்க பார்க்கலாம். ஏன்னா அப்படி தான் வந்து பிளாக் படத்தை வந்து வேட்டையனோட ரிலீஸ் பண்ணாங்க இதே ட்ரீம் வாரியர்ஸ். பிளாக் படம் நல்லா ஓடிச்சு. ஸோ அதனால் இந்த ஒரு முதல் அலை முடிஞ்சதுக்கப்புறம் ஏதாவது நல்ல படம் பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு இந்த மெட்ராஸ் மேட்னியை பார்க்கலாம். குறிப்பாக காளி வெங்கட்டுடைய பர்ஃபார்மன்ஸ் நீங்கள் கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். ரொம்ப அட்டகாசமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு அவர். நீங்கள் பார்த்துட்டு அந்த படத்தை பற்றி பேசுவோம். ஸோ அடுத்து சில வரக்கூடிய வீடியோக்களில் அடுத்தடுத்து நம்ம வந்து சில விஷயங்களை பேசுவோம். நன்றி, வணக்கம்.